ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப சந்தாவோட கல்யாணம் நின்னுடுச்சு. நம்ம சந்தா சொன்ன பொய்யினால. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்பவே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சோழன் சொல்றாப்ல. ஆனா அனீஸ் இருந்துகிட்டே கவலைப்படாதீங்க. சேரனுக்கும் சந்தாவுக்கு தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நம்ம சந்தா ஒடியாந்து நம்ம சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே மறுபடியும் ஹோட்டலுக்கே வந்துடுறாங்க. ஹோட்டலில் தங்கி இருக்கும் பொழுது நம்ம சோழன், அதுக்கப்புறம் பாண்டி, சேரன் இவங்க எல்லாம் பல்லவன் எல்லாமே சேரனை சுற்றி அப்படியே சுத்து போட்டுடுறாங்க. ஏன்னா சந்தா சொன்னதை அவங்களும் நம்பிட்டாங்க இல்லையா. ஆனால் என்ன, நம்ம சேரனுக்கு தான் இன்னும் என்ன சந்தா சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுனுச்சுன்னே புரியாமல் இருக்காப்லையாட்டுக்கு. ஏதோ சந்தா ஆமான்னு சொல்ல சொன்னதை சொல்லி நம்ம சேரனும் தலையாட்டி வச்சிருக்கிறாப்புல. ஆனால் எதுக்காக நம்ம தலையாட்டணும் அப்படிங்கிறதே நம்ம சேரனுக்கு இன்னும் தெரியாதாட்டுக்கு. ஸோ இப்போ எல்லாருமே சுற்றி சுற்றி இன்டைரக்டாக கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சேரனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இப்படியே போய்கிட்டே இருக்கு. கடைசியாக ஓப்பனாகவே கேட்டுட்டாங்க, ஒன்னால தான் சந்தா கன்சீவ் ஆனா, அதனால தான் இந்த கல்யாணமே நின்றுருக்கு, அப்படி தான் சந்தா சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சேரனால் நம்பவே முடியல. அப்படியே அது சொன்னிச்சு அப்படின்னு உடனே, ஏன்னா உனக்கு தெரியாதா, நாங்கள் இல்லாத நேரத்தில் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேரனை கிண்டல் பண்ணுறாங்க. இதை கேட்டதுலேருந்தே நம்ம சேரன் பயங்கர ஷாக் ஆயிருக்கு. அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சந்தேகத்தோடையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. சந்தாவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எல்லாருமே சந்தா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பயும் நம்ம சேரன் அப்படியே சோகமாகவே உட்காந்துருக்கிறாப்புல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.